விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. இன்னைக்கு லஞ்சம், ஊழல் இது சமூகத்திலே நீண்ட நாட்களாக நாம் இதை பேசுகின்ற பொருளாகவே நாம் எல்லோரும் பார்க்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக லஞ்சம் என்பதை பற்றி பேசுவதற்கே நாம் மறந்து போனோம். லஞ்சம் என்பதை பற்றி அது ஒரு பெரிய பேசப்பட வேண்டிய பொருள் என்று நாம் யாருமே நினைக்கவில்லை. லஞ்சமா, அது அப்படித்தான் இருக்கும். அரசாங்க அலுவலகமா, பணம் கொடுத்தால்தான் நடக்கும். வேலை வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். கல்லூரியில் அட்மிஷன் வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். பட்டா மாற வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். நிலத்தை அளந்து சர்வே பண்ண வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். தாசில்தார் ஆபீஸ் போக வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். ஆர்டிஓ ஆபீஸ் போக வேண்டுமா, பணம் கொடுக்க வேண்டும். சத்துணவு அமைப்பாளர் வேலை வேண்டுமா, பணம் கொடுக்கணும். அங்கன்வாடி அமைப்பாளர் பணி வேணுமா, வேலை வேணும். அரசு கான்ட்ராக்டர் வேணுமா, கமிஷன் கொடுக்கணும். இப்படி லஞ்சமும் ஊழலும் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. இது எப்படி துவங்கியது என்று சொன்னால் 1967க்கு பிறகு இது 2%, 3%, 4%, 5%, 10%, 15%, 20%, பிறகு 25%, பிறகு 28%, கடைசியில் 40% வந்துடும். ஆகவே இது மக்கள் மத்தியில் அரசியல் கட்சிகள் மறந்துட்டோம். இதை நாம் பெரிதாக பேசவில்லை. பெரிதாக பேச முடியாததுக்கு என்ன காரணம்? ஏன் பணம் வாங்குகிறீர்கள் என்று ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட கேட்டா அந்த அதிகாரி என்ன சொல்றாரு? நான் அண்ணா நகர்ல சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உட்காரணும்னா அதுக்கு இவ்வளவு கொடுத்தாதான் எனக்கு இந்த போஸ்டிங். நான் இந்த இடத்துல ஆர்டிஓவா இருக்கணும்னா இவ்வளவு கொடுத்தாதான் போஸ்டிங். அப்படி போஸ்டிங் போட்டவங்களை போய் கேட்டா என்ன சொன்னாங்க? நாங்க என்ன பண்றது, எலெக்ஷன்னா பணம் வேணும். மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கினா தான் ஓட்டு போடுறாங்க, பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுறாங்க. சோ இது ஒரு பெரிய விஷச்சக்கர மாதிரி சுழண்டு இது சமூகத்தினுடைய புறையோடி போக புண்ணாக வளர்ந்த நேரத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற ஜோசப் விஜய் என்கிற இந்த இளைஞர் என்ன செய்தார் என்று சொன்னால், அரசியலில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பணம் வேண்டாம், ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே போரும் என்கிற ஒரு பெரிய உண்மையை சொன்ன காரணத்தினால் இன்று நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? நான் ஒரு லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி தருகிறேன் என்று சொல்கிறார். லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை நான் தருகிறேன், அதுதான் என்னால் முடியும். மற்ற எல்லா திட்டங்களும் நடக்கு. பெண்களுக்கு மாதம் 1500 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், இலவச பஸ் பாஸ் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு காலையில உணவு கொடுத்துடலாம். அதெல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம நிப்பாட்ட முடியாது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துடலாம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், என் கீழே இருக்கிறவர்களை வாங்க விடவும் மாட்டேன், ஏற்கனவே வாங்கியவர்களை விட்டு வைக்கவும் மாட்டேன் என்று ஒரு 3 பெரிய கோஷத்தை அவர் கொடுத்திருக்கார். என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த லஞ்சத்தை ஒழிப்பது, ஊழலை ஒழிப்பது எப்படின்னா, வீட்டுல மாடிப்படியை சுத்தம் பண்ற மாதிரி. அது மேல இருந்து தான் சுத்தம் பண்ண முடியும். மாடிப்படியை கீழே இருந்து சுத்தம் பண்ண முடியாது. மாடிப்படியை மேல இருந்து சுத்தம் பண்ணணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல டாப்ல இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த ஆளு முதல்ல சொல்லணும், நான் வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன்னு டாப்ல இருக்க ஆள் சொன்னாதான் தனக்கு கீழே இருக்கிற ஆட்களை அவர் வாங்காதே என்று சொல்ல முடியும். பெருந்தலைவர் காமராஜரால் அது செய்ய முடிந்தது. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நெருப்பு போல இருந்தார். அந்த நெருப்பு கனண்டு கொண்டே இருந்தது. அது நேர்மை என்கிற அந்த நெருப்பு கனண்டு கொண்டே இருந்த காரணத்தினால் அவரோடு இருந்த அமைச்சர்களும் நேர்மையாளராக இருந்தார்கள். அமைச்சர்கள் நேர்மையாளர்களாக இருந்த காரணத்தினால் அதிகாரிகளும் நேர்மையாளர்களாக இருந்தார்கள். அதிகாரிகள் நேர்மையாளர்களாக இருந்த காரணத்தினால் அரசாங்கம், நிர்வாகம் நேர்மையான நிர்வாகமாக நடந்தது. கடைசியில மக்களும் நேர்மையான மக்களாக இருந்தார். அப்பொழுதுதான் ஒரு நாள் ஒரு நல்ல நண்பர் சொன்னாரு, இந்த காலத்துல காமராஜர் மாதிரி தலைவர் இல்ல,
கக்கன மாதிரி தலைவர் இல்ல என்று சொன்ன உடனே அவர் பதில் சொன்னார், அந்த காலத்தில் இருந்த காமராஜருக்கும் கக்கருக்கு கிடைத்த வாக்காளர்கள் மாதிரியா இப்பொழுது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். ஆகவே லஞ்சம் ஊழல் எங்கே இருந்து அதை ஆரம்பிக்கணும்? மேலே இருந்து அவர் துவங்கினால் அதை மக்கள் இயக்கமாக மாற்றணும். நான் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன், நான் லஞ்சம் வாங்கவும் மாட்டேன். இந்த இரண்டையும் சொல்வதற்கு பொதுமக்கள் தயாராக இருந்தால் ஒழிய இந்த நாட்டில் லஞ்ச ஊழலை யார் நினைத்தாலும் நிறுத்த முடியாது, யார் நினைத்தாலும் நிப்பாட்ட முடியாது. இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கு. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. யாராவது லஞ்சம் கேட்டால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லிட்டா போறோம், அடுத்த நிமிடம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். ஆகவே இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால், காமராஜருடைய பிறந்த நாளாவாகி இன்று அவர் தந்த நேர்மையான அரசை பற்றி யோசிக்கிறோம். அந்த நேர்மையான அரசு இந்த மண்ணிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நேர்மையான அரசை தருகின்ற யாரும் காமராஜருடைய அரசை தருகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். எந்த அரசு நேர்மையான அரசோ அது காமராஜருடைய அரசு. அவர் மட்டும்தான் நேர்மையான அரசு எப்படி இருக்கும் என்று இந்த மண்ணிலே சொல்வதற்கு உதாரணமாக வாழ்ந்த ஒரே தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர்களுடைய பொது வாழ்க்கையினுடைய தூய்மை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமை, அரசு நிர்வாகத்தில் நேர்மை, இதுதான் தலைவர் காமராஜருடைய மந்திர சொல். இந்த மந்திர சொல் தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும். ஆகவேதான் இப்பொழுது மக்கள்கிட்ட கையெழுத்து கேட்கிறோம். கையெழுத்தா இதா கையெழுத்து கேட்கிறோம். இந்த கையெழுத்து என்ன கேட்கிறோம்? நான் லஞ்சத்தை தவிர்ப்பேன், என் நெஞ்சை நிமிர்த்துவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். யாராவது லஞ்சம் வாங்கினாலும் உடனே அரசாங்கத்திற்கு தெரிவிப்பேன் என்கிற உறுதிமொழி எடுக்க வேண்டும். இது 19ஆம் தேதி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது. தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நடத்துகிறது. உங்கள் மாவட்டத்திலே இன்னும் பல பகுதிகளிலே மாவட்ட காங்கிரஸ் ஜோதி பொன்னம்பலம் ஏற்பாடு செய்திருக்கிறார். பல வட்டங்களிலே பல சர்க்கிள்களிலே இது நடக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோரும் 19ஆம் தேதி வரை இந்த பணியில் ஈடுபட வேண்டும். பொதுமக்களை திரட்ட வேண்டும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசை அமைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மாநகராட்சி தேர்தலை நாம் சந்திப்போம். மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை பார்க்கிறோம். சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்ல, 2000 கோடி ரூபாய் கடனில் எடுக்கிறது மாநகராட்சி என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு மாநகராட்சி தேர்தல் வருகின்ற போது நல்ல மாநகராட்சி உறுப்பினர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். எங்கே ஊழல் நடக்கிறது, எங்கே லஞ்சம் நடக்கிறது, நாங்கள் வந்தால் அதை எப்படி தடுப்போம் என்பதை சொல்லுவோம். மக்களை திரட்டுவோம், வெற்றி பெறுவோம். இந்த அருமையான முயற்சியை எடுத்த நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.